போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி பார்ட் 1ல் நம்ம இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்ன, முக்கியமாக உடம்பொடுமை தான் அதில் மெயினாக நம்ம பார்த்தது. ஸோ இந்த புணர்ச்சிலாம் பார்த்தோம். அது இல்லாமல் ஒரு 4 வகை பொறுத்துக்கெல்லாம் நடத்தி கொடுத்துருப்போம். நிறைய பேசிக் பார்த்துருப்போம். இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதிகள் பார்க்க போகிறோம். நீங்களும் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றில் குற்றியலுகர புணர்ச்சி, மென்தொடர் குற்றியலுகர புணர்ச்சி, தன்னொற்று இரட்டல், முற்றியலுகர புணர்ச்சி, குற்றியலிகர புணர்ச்சின்னு ஒரு 5 வகை புணர்ச்சி பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ சில பேர் இதை அலட்சியப்படுத்துவாங்க. இந்த விதியை என்ன குற்றியலுகர புணர்ச்சி தான் எனக்கு குற்றியலுகரம் தெரியுமே, இந்த மாதிரி சின்ன சின்ன விதியை நம்ம அலட்சியமாக விடப்போது தான் கடினமான இடம் மேலும் கடினமாகிடுது. ஸோ இந்த 5யுமே நம்ம நீ கிளியராக பார்த்துட்டோன்னா அடுத்த விதியை நோக்கி நம்ம இன்னுமே ஒரு ஃபாஸ்ட்டாக கிளியராக போகலாம். சரியா? சொன்னால் இந்த 5 விதியை நான் டீட்டெயிலாக நடத்துகிறேன். ஸோ நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் 2003 எடிஷன் இதில் இருக்கிற எல்லா எடுத்துக்காட்டுகளும் மொத்தமாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இந்த விதியெல்லாம் கவனிக்கிற பட்சத்தில் அந்த புத்தகத்தில் போய் நீங்கள் இந்த விதியை பார்க்குறப்போ உங்களுக்கு எளிமையாக புரியும். சரியா? சரி, வகுப்புக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட் நான் இந்த விதியை சொல்கிறேன். ஸோ அடுத்து நம்ம ஒன்றா பார்த்துடலாம். நம்ம எப்பயும் போல் ஒயிட் போர்ட்லேயே பார்த்துடலாம். இந்த 5 விதியும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட் போர்டில் கிளியராக ஒரு எடுத்துக்காட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் போய் நம்ம ஒன்றுலையும் பல்வேறு எடுத்துக்காட்டு இருக்கும். நம்ம அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸ் போல் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? புணர்ச்சியே ஒரு மேக்ஸ் போல தான். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள். குற்றியலுகர புணர்ச்சி, மென்தொடர் குற்றியலுகர புணர்ச்சி, தன்னொற்று இரட்டல். இந்த தன்னொற்று இரட்டலுக்கும் குற்றியலுகரும் நிறைய தொடர்பு இருக்காது, நான் சொல்கிறேன். சரியா? அடுத்தது பாருங்கள், முற்றியலுகர புணர்ச்சி, அடுத்து குற்றியலிகர புணர்ச்சி. ஸோ இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு வகுப்பே கொடுத்துருந்தேன். குற்றியலுகரம், முற்றியலுகரம், குற்றியலிகரம்னு. அப்போ அதெல்லாம் நீங்கள் படிக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த புணர்ச்சி பக்கம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். சரியா? சரி, ஃபஸ்ட்டு உள்ள போயிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம குற்றியலுகர புணர்ச்சியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன போயிடலாம்? குற்றியலுகர புணர்ச்சி. அது ஒன்றும் இல்லை. குற்றியலுகர புணர்ச்சினா என்னன்னா, நிலைமொழியாக ஒரு குற்றியலுகரம் இருந்தால் அது குற்றியலுகர புணர்ச்சி. அவ்வளோதான். நிலைமொழியாக என்ன இருக்கணும்? நம்மளுக்கு ஒரு குற்றியலுகரம் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன குற்றியலுகரமாக வேணாலும் இருக்கலாம். மாசு, இது ஒரு குற்றியலுகரம்னு உங்களுக்கு தெரியணும். என்ன வகைன்னு உங்களுக்கு தெரியணும். இது என்ன குற்றியலுகரம்? நெடில் தொடர் குற்றியலுகரம். தனி நெடிலை அடுத்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும். உங்களுக்கு தெரியும் தானே? ஸோ இப்போ மாசு, மாசு பிளஸ் அற்றார். சரியா? இதுக்கு ஏன் குற்றியலுகர புணர்ச்சின்னு பேருனா, நிலைமொழி என்னவா இருக்கு? குற்றியலுகரமா இருக்கு. அப்ப அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, குற்றியலுகர புணர்ச்சினா இப்படிதான் இருக்கும். அப்ப நிலைமொழியா ஒரு குற்றியலுகரம் இருந்து வருமொழியின் முதலெழுத்தா ஒரு உயிரெழுத்து இருந்தா நம்ம குற்றியலுகர புணர்ச்சிக்கான விதிகளை இதில் அப்ளை பண்ணலாம். சரி, அப்படி குற்றியலுகர புணர்ச்சிக்கு என்னென்ன விதிகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 விதிகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப பேசிக்கான விதி, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விதிதான். சரியா? என்னன்னா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். மெய்விட்டு ஓடும் இந்த விதி. சரியா? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஒன்றுவது இயல்பே. சரியா? இந்த 2 விதிகள் தான் நம்மளுக்கு குற்றியலுகர புணர்ச்சியில் அப்ளை ஆகும். என்னென்ன விதி? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சரி, அந்த விதி எப்படி அப்ளை ஆகும்னு பார்க்கலாமா? ஸோ பாருங்களேன். ஸோ சு, இச்சு பிளஸ் உ பிரிச்சிடலாமா? இச்சு பிளஸ் உ. அப்ப உயிர்வரின் இது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்ப என்ன சொல்றாங்க? நிலைமொழியா ஒரு குற்றியலுகரம் இருந்து வருமொழியின் முதலெழுத்தா ஒரு உயிரெழுத்து இருந்தா அந்த உயிரெழுத்தை கண்டு இந்த உக்குரல் இது சேர்ந்து இருக்கிற மெய்யை விட்டு ஓடிடும். இது பேர் தான் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். சரியா? அப்ப இந்த உயிரெழுத்து இந்த மெய் கூட தானே சேர்ந்து இருந்துச்சு. இது உயிரெழுத்து தான். சரியா? ஸோ அப்போ இந்த உயிரெழுத்தை கண்டு ஓடிடுச்சு. உங்களுக்கே தெரியும் தானே, உயிரும் உயிரும் சேராது, 2 இணையாது. சரியா? ஸோ இப்போ உயிரும் மெய்யும் தானே இணையும். அப்போ அந்த உயிரும் மெய்யும் இணையறதுக்கு இதுதான் இடைஞ்சலா இருக்கு. அப்போ இது ஓடிடுது. அதுதான் அந்த விதி. உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்போ எனக்கு இன்னும் என்ன இருக்கும்? இச்சு மட்டும் தானே இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்க, இப்படி வருமா? இப்படி வருமா? ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு உடல் மேல வந்து உயிர் சேர்றது இயல்பான விஷயம் சொல்றாங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்றாங்க. அப்ப இச்சு கூட்டலாம் அது சான் எனக்கு கிடைச்சிரும். அப்ப மாசு பிளஸ் அற்றார் எனக்கு எப்படி மாறிடும்? மாசற்றார்னு மாறிடும்.
அப்போ மாசு ப்ளஸ் அற்றார் மாசு அற்றார் குற்றியல் உகர புணர்ச்சி நம்மளுக்கு தெரியணும், அது 2 வகையான விதி வருதுன்னு தெரியணும், ஸோ அது எப்படி இணையுதுன்னு நம்மளுக்கு தெரியணும். இவ்வளோதான் குற்றியல் உகர புணர்ச்சி. ரொம்ப 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 எளிமை தான். இதுலேயும் சின்ன சின்ன விஷயம் நம்ம அப்டேட் படுத்திக்கிற மாதிரி இருக்குது. நான் அது உள்ளே போய் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் கிளியராக இருங்க. சரியா? அப்போ குற்றியல் உகர புணர்ச்சி நிலைமொழி அது ஸ்டேட்மெண்ட்டே இதுதான். நீங்கள் சில பேர் நோட்ஸ் எடுக்கிறோம், நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கு நீங்கள் எழுதிருங்க. சரியா? நிலைமொழியாக குற்றியல் உகரமும் வருமொழியின் முதலெழுத்தாக உயிரெழுத்தும் வந்தால் நிலைமொழியின் இறுதியில் உள்ள உகரம் கெடும். சரியா? கெட்டும், போயிடும். சரியா? அடுத்து என்ன நடக்குன்னா நிலைமொழியில் இருக்கிற மெய்யும் வருமொழியின் முதல்ல இருக்கிற உயிரெழுத்தும் சேரும். ஸோ இதுதான் அதுக்கான விளக்கமே. ரொம்பலாம் நம்ம அப்படியே புத்தகத்தில் இருக்கிறத பார்த்து எழுதணும் மனப்பாடம் பண்ண அவசியமே இல்லை. ஸோ இதுதான் குற்றியல் உகர புணர்ச்சி. அடுத்த விதி பார்க்கலாமா? அடுத்த விதி முக்கியமானது, மென்தொடர் குற்றியல் உகர புணர்ச்சி. நான் சொன்ன மாதிரி ஒரு விதிக்கு நான் ஒன்று நடத்தி காட்டிட்டு உள்ளே போய் நிறைய எடுத்துக்காட்டுருக்கு, இன்னும் நிறைய நம்ம கற்றுக்க தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் அடிப்படையில் ஸ்ட்ராங் ஆயிடலாம். அடுத்து 2 மென்தொடர் குற்றியல் உகர புணர்ச்சி. பார்க்கலாமா? சிலப்பதிகாரத்தை எப்படி பிரிப்போம் நம்ம? சிலம்பு பிளஸ் அதிகாரம். சரியா? கவனிங்க, பேர் என்ன சொன்ன? மென்தொடர் குற்றியல் உகர புணர்ச்சின்னு சொன்னா, அப்ப சிலம்பு என்பது ஒரு குற்றியல் உகரம்னு உங்களுக்கு தெரியணும். சரியா? அது என்ன வகைன்னு தெரியணும். குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். எதை பொறுத்து? ஈற்று அயல் எழுத்தை பொறுத்து. ஈற்று அயல் எழுத்து ஒரு வல்லினமையா இருந்தால் வன்தொடர், மெல்லினமையா இருந்தால் மென்தொடர், இடையினமையா இருந்தால் இடைத்தொடர், ஆயுத எழுத்தா இருந்தால் ஆயுத தொடர், 2 எழுத்து இருந்து ஒரு தனி நெடிலா இருந்தால் நெடில் தொடர், 2ற்கு மேற்பட்ட எழுத்துக்களுக்கு இருந்து உயிர்மை எழுத்து இருந்தால் அது உயிர் தொடர். நம்மளுக்கு தெரியும் தானே? அப்போ இது என்ன வகை? இது ஒரு மென்தொடர் குற்றியல் உகரம். பேர் என்னது? மென்தொடர் குற்றியல் உகர புணர்ச்சி தானே? அப்போ இந்த விதிக்கு நிலைமொழியா என்ன இருக்கணும்னா கண்டிப்பா ஒரு மென்தொடர் குற்றியல் உகரம் இருக்கணும். இருக்கா? இருக்கு. வருமொழியின் முதல் எழுத்துல உயிரெழுத்து இருக்கணும், இல்லை உயிர்மை எழுத்து இருக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. எனக்கு நிலைமொழியா ஒரு மென்தொடர் குற்றியல் உகரம் இருந்தால் போதும். இருந்தால் என்ன தெரியுமா நடக்குது? வல்லினமும் மெல்லினமும் ஒரே இனம். எழுத்துக்களின் பிறப்பு நடத்தி கொடுத்தோம்ல, சரியா? டீட்டெயில்டாக பார்த்தோம்ல, எந்தெந்த எழுத்துக்கள்லாம் ஒரே இனம், எந்தெந்த எழுத்துக்கள்லாம் ஒரே இடத்துல பிறக்குதோ அதெல்லாம் ஒரே இனம். இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சி, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இருக்கு இன்னு. இக்கு இங்கு நாவின் முதற் பகுதி, அன்னத்தின் அடிப்பகுதி. இச்சு இஞ்சி நாவின் இடை, அன்னத்தின் இடை. இட்டு இன்னு நாவின் நுனி, அன்னத்தின் நுனி. இத்து இந்து நாவின் நுனி, பல்லின் அடி. இப்பு இம்மு மேலிதழ், கீழிதழ். இரு இன்னு நாவின் நுனி, அன்னத்தின் நுனியில் மிகவும் பொருந்துவதால். பார்த்துருக்கோம்ல? அப்ப இப்போட இன எழுத்து எதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். என்னது? சரி, இம்மோட இன எழுத்து என்னது? இப்பு. இப்புக்கு இம்மு, 2க்கும் மாறி மாறி வரும். சரியா? அப்ப இங்க என்ன விஷயம்னா நிலைமொழியா ஒரு மென்தொடர் குற்றியல் உகரம் இருந்தா அதுல இருக்கிற மெல்லின மெய்யை தூக்கிட்டு அதற்கு இனமான வல்லின மெய்யை நம்ம போட்டுக்கணும். அவ்வளவுதான். அதற்கு இனமான வல்லின மெய்யை போட்டுக்கணும். அப்ப இம்முக்கு இனமான வல்லின மெய் எது? இப்பு. அப்ப சிலம்பு எப்படி மாறிடும்? சிலப்பு. அப்ப சிலப்பு பிளஸ் அதிகாரம். இப்ப எப்பயும் போல நம்ம நார்மலா தெரியும்ல, அதை பண்ண வேண்டியதான். ஸோ நிலைமொழியா ஒரு குற்றியல் உகரம் இருக்கு. வருமொழி முதல்ல உயிர் எழுத்து இருந்தால் அந்த 2 விதி, உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்போ உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். ஆல்ரெடி ஒரு இப்பு இருக்கு, இதே ஒரு இப்பு இருக்கு. அடுத்து அதிகாரம். என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்ப என்ன கிடைச்சிரும்? சிலப்பதிகாரம். புரியுதா? அப்ப என்ன விதிப்படி வருதுன்னு? சரி, இன்னொரு எடுத்துக்காட்டும் பார்க்கலாம் நம்மளுக்கு. இப்ப செம்பு பிளஸ் குடம். ஏன்னா இதுக்கு 2 பார்த்தோம்னா உங்களுக்கு இது 2க்கு என்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரியும். சரியா? திரும்ப பாருங்க, நிலைமொழி என்ன வந்திருக்கு? ஒரு மென்தொடர் குற்றியல் உகரம் வந்திருக்கா? அதுல இருக்கிற மெல்லினமையை நம்ம எப்படி மாற்றணும்? வல்லினமையா மாத்திக்கலாமா? அது இனமான வல்லினமை, எந்த வல்லினமையோ போட்டக்கூடாது. சரியா? ஆனா இங்க பாருங்க என்ன எழுத்து இருக்கு? உயிர்மை எழுத்து இருக்கு. அதை நீங்க பார்க்க தேவையில்லை, இங்க உயிர் எழுத்து இருக்கு. சரியா? அதனால என்ன மாறட்டும் அடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை செஞ்சிடலாம். ஸோ அப்ப செம்பு எப்படி மாறிடும்? இம்மு இப்ப மாறுமா ஃபர்ஸ்ட்? ஸோ அப்ப செப்பு பிளஸ் குடம் மாறும். செப்பு பிளஸ் குடம். இப்ப இங்க உயிரெழுத்து இருந்ததுனால நான் அடுத்த கட்ட ஸ்டேஜ் விதிக்கு போனேன். இங்க உயிரெழுத்தே இல்லை, உயிர்மை எழுத்து தான் இருக்கு. உயிர்மை எழுத்தை கண்டு இதுக்குள்ள இருக்கிற உக்குரல் மெய் விட்டு ஓடாது. சரியா? உயிர் வரையும் தானே உக்குரல் மெய் விட்டு ஓடும். இங்க மெய் தானே வந்திருக்கு, இங்க மெய் இருக்கு. என்ன இருக்கு? கூ எப்படி பிரிக்கணும்? இக்கு பிளஸ் ஊன்னு பிரிக்கணும். அப்ப அங்க மெய் தான் இருக்கு. ஓகேவா? அதனால செப்பு பிளஸ் குடம் செப்பு குடம் தான். ஆனா வல்லின மிகும். சரியா?
இது ஏன் இங்கே வல்லினம் மிகுந்திருக்குன்னா அது ஒரு இயல்பான விதி. இயல்பீரி விதியீருன்னு ஒரு புணர்ச்சி இருக்குது. அது தனி விதியாக நான் நடத்துகிறேன். ரொம்ப எளிமை தான். ஒன்றும் இல்லை, நம்ம வல்லினம் மிகுதுன்னு வல்லினம் மிகுமிடம் மிகாமடம் படிக்கிறோம்ல, அந்த வல்லினம் மிகுமிடத்தோட அடிப்படையே அந்த இயல்பீரி விதியீர் தான். நிலைமொழியின் இறுதியில் இயல்பாகவோ அல்லது விதியாலோ ஒரு உயிரெழுத்து நின்று வருமொழியின் முதலில் காச தாப்பா வந்தால் வல்லொற்று மிகும் சொல்லுவாங்க. காச தாப்பா வரிசை, கா வரிசை, சா வரிசை, தா வரிசை, பா வரிசை, இங்கே என்ன வருஷம் வந்திருக்கு, கா வருஷம் வந்திருக்கா, அப்போ வல்லினம் மிகுந்திருக்கு. எங்க மிகாதுன்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? நம்ம சொன்னோம்ல, இப்போ எடுத்துக்காட்டு கவிதா சென்றால், அப்ப கவிதாவும் தா இத்து கூட்டலா நிலைமொழியோட இறுதியில இயல்பா உயிரெழுத்து நிக்குது. இங்க சா வரிசை இருக்கு, அங்கே இச்சு போட முடியல, ஏன்னா அது ஒரு எழுவாய் தொடர். அப்ப வரும், ஆனா அங்க மட்டும் வராதுக்கு ஒரு ரூல் இருக்கு. இலக்கணம் புரியணும், அது பார்த்துக்கலாம். செப்பு பிளஸ் கூடம், செப்பு கூடம். அப்ப தன்னொற்று இரட்டல் அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ மென்தொடர் இதுதான். மென்தொடர் இதுதான், புரியுதா? ஸோ இப்போ நிலைமொழியா ஒரு மென்தொடர் குற்றியலுகரம் இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற மெல்லினமையை தூக்கிட்டு அதுக்கு இனமான வல்லினமையை போட்டுக்கணும். இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுக்கு நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்து 3வது போயிடலாமா? தன்னொற்று இரட்டல். இது எப்படி நம்ம பிரிக்கலாம்? தன் பிளஸ் ஒற்று பிளஸ் இரட்டல். இப்போ உங்களுக்கு புரியும். தன்னோட ஒற்று இரட்டிக்கும், அது பேர் தான் தன் ஒற்று இரட்டல். சரி, தன் பிளஸ் ஒற்று பிளஸ் இரட்டல் எப்படி தன்னொற்று இரட்டல்னு வந்திருக்கும்? என்ன விதி? இந்த விதி நான் இதுல இருக்கிற சில விதிகள் நான் இதுக்கப்புறம் நடத்தணும், பட் இப்போ கூட சொல்லிடுறேன். சரியா? போன வகுப்புல கூட பார்த்தோம்னு நினைக்கிறேன். தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும்னு ஒரு விதி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ஈஸி. கண்ணாடி எப்படி பிரிக்கலாம்? கண் பிளஸ் ஆடி. எல்லாமே ரூல் தான். பாருங்களேன், நிலைமொழி 2 எழுத்தா இருந்து ஒரு தனி குறில் ஒரு ஒற்று எழுத்து இருந்து இங்க உயிர் எழுத்து இருந்தா இந்த அமைப்பு இருக்கணும். நிலைமொழி 2 எழுத்தா இருக்கணும், முதல் எழுத்து குறிலா இருக்கணும், இரண்டாம் எழுத்து ஒற்று எழுத்தா இருக்கணும், வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கணும். இப்படி இருந்தா நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற ஒற்று இரட்டிக்கும், டபுள் ஆகும், அவ்வளவுதான். அப்ப இன்னும் போட்டுக்கலாமா? அப்ப இன்னும் கூட்டலாம் நான். அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? கண்ணாடின்னு கிடைக்குமா? இப்போ நீங்கள் எல்லாருக்கும் தோணும், சார் இங்கே மெய் இருக்கு, இங்கே உயிர் இருக்கு, சரி இங்கே உடல் இருக்கு, அங்கே உயிர் இருக்கு. அப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே தானே. அப்போ இன்னும் ஆயும் சேர்த்தா என்ன கிடைக்கும்? கண்ணாடின்னு கிடைக்கும். தப்பு தானே? ஸோ இப்போ கண் பிளஸ் ஆடி கண்ணாடி தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ இங்கே ஒரு ரூல் இருக்கு, ரூலுக்கு அப்புறம் அது நடக்கும். இதே தான் இங்கேயும் பாருங்க, அமைப்பு தான், ஃபார்முலா தான், எக்ஸ் ஒய் போல தான். இங்கே காவா இன்னா பார்க்காதீங்க, குறியலா ஒற்றா பாருங்க. இங்கேயும் பாருங்க, குறியலா ஒற்றா பாருங்க. தன் குறியில் ஒற்று இருக்கா? சரியா? உயிரெழுத்து. இங்கேயும் பாருங்க, ஒற்று ஓ உயிரெழுத்து. அப்ப இந்த இன்னும் இரட்டுமா? தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். அப்ப இன்னொரு இன்னும் போட்டுக்கலாம். அப்ப இன்னும் கூட்டலோ நோ. அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? தன்னொற்றுன்னு கிடைக்கும். தன்னொற்று பிளஸ் இரட்டல், தன்னொற்று இரட்டல். அப்படி இது குற்றியலுகர புணர்ச்சி இருக்கு பாருங்க. இப்போ குசுடு துபுரு இருந்தால் அது குற்றியலுகரமா? இது என்ன குற்றியலுகரம்? வன்தொடர் குற்றியலுகரமா? நிலைமொழியா குற்றியலுகரம் இருந்து வருமொழிக்கு முதல்ல ஒரு உயிர் எழுத்து இருந்தால் உயிர் உக்குரல் மெய் விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. ரூக்குள்ள இருக்கிற ஊ போயிட்டு இரு கூட்டலி ரீ, தன்னொற்று இரட்டல். இப்போ ஏன்னா அதை பிரிச்சதுனால, ஏன் பிரித்து சேர்த்து இப்போ முக்கியம் புரியுதா? தன்னொற்று இரட்டல்னா புரியாது, அதை பிரிச்சா புரியும். தன் ஒற்று இரட்டல், அதுதான் விஷயம். சரி, ஓகே. சரி, தன்னொற்று இரட்டலுக்குள்ள போயிடலாம். ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, இதெல்லாம் முக்கியமானது. தன்னொற்று இரட்டலில் ஸ்டேட்மெண்ட் கேட்க மாட்டாங்க, பட் அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கஷ்டமானது சொல்லலாம், பட் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. அதை அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். சரி, நான் அதை எடுத்து சொல்கிறேன். சரி, தன்னொற்று இரட்டலுக்கு போயிடலாமா? இதில் ஒரு 4 எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் காடு பிளஸ் கோழி. அடுத்தது பார்த்தீங்கன்னா முரடு பிளஸ் காளை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 பிளஸ் நீர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிணறு பிளஸ் தவளை. நோட்ஸ் எடுக்கிறதுனா என்னன்னா, ஒரு புத்தகத்திலேருந்து ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி ஓமை ஈஸியாக சொல்லலாம்னா, இப்போ ஒரு நூல் ரொம்ப சிக்காக இருக்குது, உங்களுக்கே தெரியும். நூல் கண்டு பார்த்துருப்பீங்களே, அது ரொம்ப சிக்காக கடந்தா டக்குன்னு நம்ம ஒரு இடத்துக்கு பயன்படுத்த போகிறோம்னா பயன்படுத்த முடியாது. சிக்கு எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், சரியா? இதுவே அந்த நூலை நீங்கள் அழகாக சுற்றி வச்சுருந்தீங்கன்னா எடுத்து உடனே பயன்படுத்தலாம்ல. அது போல தான் சிக்கலாக கிடக்கிற நூலை சிக்கெடுத்து நம்மளுக்கு தேவையானது போல சுற்றி வச்சுக்கிறது தான் நம்ம பேர் நோட்ஸ் எடுக்கிறது, சரியா? ஸோ பல பேர் அந்த கான்செப்டே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அப்போ புத்தகத்தில் ஒரு ரூலை படிக்கிறோம். அப்போ தன்னொற்று இரட்டல்ன்ற இந்த ஒரு விதியை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஒரு விதி புத்தகத்தில் பல்வேறு இடங்கள்ல இருக்குது. இதை யார் ஒரு நோட்ஸாக எடுத்து
அந்த நோட்ஸில் தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்டராக படுத்தி வச்சுக்கிறாங்களோ அவனுக்கு அதை பார்த்தோன்னே சூப்பராக புரியும், எளிமையாக அவன் அதை பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அப்படி பண்ணாதவங்களுக்கு கடைசி வரைக்கும் அது சிக்கலாகவே தான் இருக்கும். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 தான், இவ்வளோ தான், இந்த 4 கான்செப்ட் மட்டும்தான் இருக்கும். இதில் 4 கான்செப்ட்னு சொல்ல 4 வகையை அதை புரிஞ்சிக்கலாம். சரி, நான் சொல்லிடுறேன். தன் ஒற்று இரட்டல் சிம்பிளாக எப்படி தெரியுமா வச்சுக்கலாம். ஸோ ஒரு விதியே சொல்லியிருப்பாங்க, நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உகரங்கள் தர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவேன்னு ஒரு விதி இருக்கும். சரியா? நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உகரங்களுள் தர ஒற்று தர ஒற்று, இதான் கோடுவேட், இட்டு இரு, இதுதான் தன்னொற்று இரட்டல். சிம்பிளா நான் இங்கேயே சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ ஃபார்மே பண்ணிடுறேன் பாரு, நான் ஒண்ணுமே இல்லை. ஒரு சொல்லோட இறுதியில் 2O ரூவோ வந்தா, ஒரு சொல்லோட நிலைமொழியோட இறுதியில் 2O ரூவோ வந்தா நம்ம இட்டு இரு போட்டுக்கலாம். இப்போ 2ஓட ஒற்று எது? இட்டு. ரூவோட ஒற்று எது? இரு. இப்போ இது இரட்டு தான், இது பேர் தான் தன் ஒற்று இரட்டல். இது பேர் தான் அது தன் ஒற்று இரட்டல். ஸோ சிம்பிளா அது மட்டும் நான் வச்சுங்க. அடுத்து இங்க வாங்க. இப்போ நாங்கள் 4 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் 4 எடுத்துக்காட்டையும் பாருங்க. 4 எடுத்துக்காட்டோட இறுதியிலையுமே என்னதான் இருக்கு? ஒன்று 2 இருக்கு, இல்லை ரூ இருக்கு. 2ல் 1 இருக்கா இல்லையா? பாருங்க, மொதல் 2லையும் 2 இருக்கு, அடுத்த 2லையும் ரூ இருக்கு. அப்போ ஒரு சொல்லோட இறுதியில் 2O ரூவோ வந்தால் அது குற்றியல் உகரமா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? குற்றியல் உகரமா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? சரி, இது என்ன வகை குற்றியல் உகரம் நீங்க சொல்லுங்க பார்க்கும். காடு நெடில் தொடர் குற்றியல் உகரம், முரடு உயிர் தொடர் குற்றியல் உகரம். உயிர் தொடர் குற்றியல் உகரம் தெரியும்ல, 2ற்கு மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரும். ஈற்றாயல் எழுத்து ஒரு உயிர்மை எழுத்தா இருக்கும். சரியா? தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை பெற்று வரும் தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை அடுத்து வரும் உகரம் வல்லின உகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம் நம்ம பார்த்துருக்கோம்ல. இப்போ அடுத்தது பாருங்களேன், 6 இது என்ன குற்றியல் உகரம்? நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஸோ கிணறு இது என்ன குற்றியல் உகரம்? உயிர் தொடர் குற்றியல் உகரம். சரி, அப்போ என்ன சொல்ல வரேன்னா 6 வகையான குற்றியல் உகரங்களுள் 2 வகையான குற்றியல் உகரங்கள் மட்டுமே தன் ஒற்று இரட்டல் விதியில வரும்னு சொல்ல வரேன். மீதி 4 வகை வராது. அப்ப என்னென்ன வகை வராது? வன் தொடர் வராது, மென் தொடர் வராது, ஆயுத தொடர் வராது, இடைத்தொடரும் வராது. ஏன் அந்த 4 வகை வராது நீங்க யோசிச்சு பாருங்களேன். 6 வகை குற்றியல் உகரங்கள்ல அந்த 4 வகையும் ஈற்று அயல் எழுத்து ஆல்ரெடி ஒரு ஒற்றை எழுத்தா இருக்கும். புரியுதா இல்லையா? ஆல்ரெடி ஒரு ஒற்றை எழுத்தா இருக்கும். இந்த நெடில் தொடர்லையும் உயிர் தொடர்லையும் மட்டும்தான் ஆல்ரெடி ஒரு ஒற்றை எழுத்து இருக்கவே இருக்காது. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் அப்படியே ஃபார்ம் பண்றேன். இப்போ கொக்குன்னு எடுத்துங்களேன், 2 ரூ இல்லதான், பட் ஆல்ரெடி ஒரு ஒற்றை எழுத்து இருக்கா? தங்குன்னு எடுத்துங்களேன், இங்க டூ ரூ இல்லதான், இங்க ஆல்ரெடி ஒரு ஒற்றை எழுத்து இருக்கா? அடுத்து எல்கு, இங்க ஆல்ரெடி ஒரு ஒற்றை எழுத்து இருக்கா? எஃகு ஆல்ரெடி ஒரு ஒற்றை எழுத்து இருக்கா? நாகு இங்க ஆல்ரெடி ஒரு ஒற்றை எழுத்து இல்ல பாருங்க. வரகு இங்க ஆல்ரெடி ஒரு ஒற்றை எழுத்து இல்ல பாருங்க. அப்ப 6 வகையான குற்றியல் உகரங்களுள் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியல் உகரங்கள் மட்டும்தான் தன்னொற்றை இரட்டல்ல வரும் படிக்கிறது மனப்பாடம். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இந்த ஆர்டர் இந்த கான்செப்ட்ல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஒற்றை எழுத்து இருந்தா இன்னொரு ஒற்றை எழுத்து எப்படி போடுறது? ஒற்றை எழுத்து இல்லைனா தானே ஒற்றை எழுத்து போட முடியும். அப்ப நெடில் தொடர்லையும் உயிர் தொடர்லையும் மட்டும்தான் ஆல்ரெடி ஒரு ஒற்றை எழுத்து இருக்காது. அப்ப அங்க மட்டும்தான் தன்னொற்று இரட்டல் விதி அப்ளை ஆகும். ஸோ இது முக்கியமான பாயிண்ட். ஸோ உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஸோ பார்க்கலாம், இன்னும் நிறைய இருக்கு, நம்ம பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா? அப்படியே பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, காடு பிளஸ் கோழி. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சொல்லோட இறுதியில் 2 ரூ இருந்தா ஒற்று இரட்டைக்குன்னு சொன்னா அப்ப காடு எப்படி மாறும்? எனக்கு காட்டுன்னு மாறும், காட்டு பிளஸ் கோழின்னு மாறும். அடுத்து இங்க பாருங்க, முரடுன்னு இருக்கா? ஸோ இப்போ முரடு எப்படி மாறும்? முரட்டுன்னு மாறும். ஸோ முரடு எப்படி மாறும்? முரட்டுன்னு மாறும், முரட்டு பிளஸ் காளை. அடுத்தது பாருங்க, 6 எப்படி மாறும்? ஆற்றுன்னு மாறும். 6 எப்படி மாறும்? ஆற்று பிளஸ் நீர்னு வரும். அடுத்தது பாருங்க, கிணறு எப்படி வரும்? கிணற்றுன்னு மாறும். கிணறு எப்படி வரும்? கிணற்றுன்னு வரும். இப்போ உங்களுக்கு தோணிருக்கலாம், சார் 2 ரூ 2 தான், அப்ப 2 எடுத்துக்காட்டு வச்சு நீங்க சொல்லிருக்கலாம். ஏன் நான் 4 வச்சுன்னு இப்போ புரியுதா? ஸோ இப்போ 2 ரூக்கு 2 எடுத்துக்காட்டுல முடிச்சிருக்கலாம். ஆனா அந்த 2ல 2 வகை இருக்கு, இந்த ரூல 2 வகை இருக்குன்ற 4 எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் போய் நீங்க 400 எடுத்துக்காட்டு பார்த்தாலும் சரி, இந்த 4 வகையில ஒரு வகையா தான் இருக்கும். சரியா? கண்டிப்பா 2 ரூ இறுதியில இருந்து அவன் தன்னொட்டு இரட்டல்ல ஒண்ணு அது நெடில் தொடரா இருக்கும், இல்ல உயிர் தொடரா இருக்கும். ஒண்ணு நெடில் தொடரா இருக்கும், இல்ல உயிர் தொடரா இருக்கும். இவ்வளவுதான் சிம்பிள். சரியா? ஸோ புரியுது எப்படி ஒற்று இரட்டைக்குதுன்னு? காடு காட்டு, முரடு முரட்டு, ஆறு ஆற்று, கிணறு கிணற்று. சரி, அடுத்து என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னால இயல்பு விதி இருப்புணர்ச்சி நிலைமொழியின் இறுதியில் இயல்பாகவோ அல்லது விதியாகவோ, அது என்ன இயல்பா என்ன விதியா நான் விதி சொல்றேன் நடத்துறேன் அப்புறமேட்டு, ஜஸ்ட் புரிஞ்சுங்க. நிலைமொழியின் இறுதியில் இயல்பாகவோ அல்லது விதியால உயிரெழுத்து நிற்கும். அது என்ன உயிரெழுத்து? நீங்களே சொல்லுங்க. 2 காட்டு,
நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நிறைய இதுதான் சொல்லி கொடுத்தேனே, இதுக்காக தான் சொல்லி கொடுத்தேன் அன்னைக்கு. நான் ஒரு காமன் நேரத்தை அதை சொல்லியிருப்பேன். அன்னைக்கு தோணிருங்க சில பேருக்கு ஏன் இதெல்லாம் இவ்வளோ டீப்பாக சொல்கிறாருன்னு, இதுக்காக தான். இப்போ காட்டு அந்த சொல்லோட இறுதியில் என்ன எழுத்து இருக்கு? உயிரெழுத்து இருக்கு. டூ இட்டு கூட்டல் உயிரெழுத்து இருக்கா? இதுதான் நிலைமொழியின் இறுதியில் இயல்பாகவோ அல்லது விதியாலோ உயிரெழுத்து நின்று, உயிரெழுத்து நிற்குதா? வருமொழியின் முதலில் காசா தாப்பா வந்தால் வல்லொற்று மிகும். அப்போ காட்டு பிளஸ் கோழி எனக்கு என்ன கத்திரமா கிடைக்கும்? காட்டுக்கோழி. இங்கே வல்லொற்று என்ன பண்ணும்? மிகவும் மிக்கு வரும். சரியா? அடுத்து பாருங்க, அது அடுத்த கான்செப்ட். நீங்க தன்னோட்டு போட்டு குழப்பிக்க தேவையில்ல. அது வல்லின மிகுன்ற கான்செப்டால அங்க மிகுந்திருக்கு. அடுத்து முரடு பிளஸ் காலை அப்படி எழுதிட்டா முரட்டுக்காலை. புரியுதா? ஏங்க இக்கு வந்துச்சுன்னு. அடுத்து 6 பிளஸ் நீர். இப்ப இங்க எதுவும் போட முடியாது, ஏன்னா இது என்ன மெல்லினம். தாப்பா வந்தா தானே வல்லொற்று மிகும். அப்ப இங்க ஆற்று பிளஸ் நீர், ஆற்று நீர் தான். ஆற்று நீர். அடுத்து பாருங்க, இங்க மிகும், ஏன்னா தா வரிசைக்கு இத்து போட்டுக்கலாம். அப்ப கிணறு பிளஸ் தவளை என்ன வரும் நம்மளுக்கு? கிணற்று தவளை. அவ்வளவுதான். நான் இந்த டாபிக் முடிச்சுட்டு கடைசி ஷார்ட் நோட்ஸ் கூட ஃபார்ம் பண்ணி தரேன். இந்த 5 விதி எப்படி ஷார்ட்டா நான் வச்சுக்கலாம், நம்ம கடைசியா பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படிதான் எல்லா வகுப்பும் பார்த்துருவோம். வகுப்பு பார்க்குறோம், ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிட்டு அன்னைக்கு பார்த்தது எப்படி ஷார்ட்டா நான் வச்சுக்கலாம் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ கிணறு பிளஸ் தவளை என்ன வரும்? கிணற்று தவளைன்னு வரும். இவ்வளவுதான் தன்னோற்று இரட்டல். அப்ப தன்னோற்று இரட்டல்னாலே இட்டு இரு மைல நிக்கணும். நிலைமொழியோட இறுதியில் டூ ரூ வந்தா அது இரட்டும். இதுதான் தன்னோற்று இரட்டல். அது ஒரு குற்றியலுகரமா இருந்தா அது குற்றியலுகரமா தான் இருக்கும். ஏன்னா டூருவே குற்றியலுகரம் தானே. அது என்ன குற்றியலுகரமா இருக்கும்? ஒண்ணு நெடில் தொடரா இருக்கும், இல்ல உயிர் தொடரா இருக்கும். அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். மீதி 4 வகையிலும் ஆல்ரெடி ஒரு ஒற்றை எழுத்து இருக்கும். சரியா? சரி, 3 வகை பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். என்னென்ன பார்த்துருக்கோம்? குற்றியலுகர புணர்ச்சி பார்த்துட்டோம், மென்தொடர் குற்றியலுகர புணர்ச்சி பார்த்துட்டோம், இப்போ தன்னோற்று இரட்டலும் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? முற்றியலுகர புணர்ச்சி பார்க்க போறோம். முற்றியலுகர புணர்ச்சி பார்க்கலாமா? 4 முற்றியலுகர புணர்ச்சி. முற்றியலுகர புணர்ச்சி பார்க்க போறோம். இதுக்கு ஒரு ரூல் இருக்கு, அந்த ரூல் சொல்லிட்டா ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். முற்றும் அற்று ஒரோ வழி. அது என்ன சார் முற்றும் அற்று ஒரோ வழினா? குற்றியலுகர புணர்ச்சி எந்த விதிப்படி புணர்ந்ததோ அதே விதிப்படி தான் முற்றியலுகர புணர்ச்சியும் புணரும் சொல்றாங்க. சரியா? பார்க்கலாமா? கதவு பிளஸ் இல்லை. கதவு பிளஸ் இல்லை. ஸோ இப்போ பாருங்க, நிலைமொழி என்னது? இது குற்றியலுகரம் கிடையாது, இது முற்றியலுகரம். உங்களுக்கு தெரியுமா, வல்லின உகரம் ஒரு சொல்லோட இறுதியில் வந்தால் அது குற்றியலுகரம், மெல்லின இடையின உகரங்கள் வந்தால் அது முற்றியலுகரம் தானே. அப்போ கதவு என்பதுன்னு ஒரு முற்றியலுகரம் தானே. சரியா? ரொம்ப நம்ம பார்த்த வகுப்பு. சரி, தயவு செஞ்சு வகுப்பை போய் பாருங்க. அதே போல குற்றியலுகரத்தில் எங்க வல்லின மிகும் மிகாதுன்னு ஒரு சின்ன வகுப்பு கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதுவும் பாருங்க. ஓகேவா? நம்ம வல்லினம் மிகுமிடம் படிக்கிறப்ப இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக அன்றைக்கி அங்கே இருந்துச்சுன்னா அதை தாண்டி மற்றது போய் படிக்கலாம்ல. இதுலேயே நம்ம போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் ஒரு 17 நிமிஷமோ 18 நிமிஷம் ஒரு வகுப்பு கொடுத்துருப்போம். 6 வகை குற்றியலுகரங்கள் எங்க வல்லினம் மிகும் மிகாதுன்னு வேணா அதை பார்த்துங்க. சரியா? சரி, கதவு பிளஸ் இல்லை சேம். அப்படின்னா அது முற்று மற்றும் ஒரோ வழினா என்னது? குற்றியலுகர புணர்ச்சியில் நான் உங்களுக்கு 2 விதி சொன்னா இருக்கா? உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சேம் அதே 2 விதி இங்க வரப்போகுது. பாருங்களேன், எப்படி பிரிக்கலாம்? இவ்வு பிளஸ் ஓ. உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்ப மீதி என்ன நிற்கும்? கதவு பிளஸ் இல்லை. இவ்வு கூட்டலி என்னது? வி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்ப கதவில்லைன்னு வரும். அப்ப ரொம்ப ஈஸி தான். முற்றியலுகர புணர்ச்சியிலும் அவ்வளோ எளிமை. அங்க என்ன நடந்துச்சோ இங்கேயும் அதுதான் நடக்கும். இப்ப சில பேர் டவுட் வரும். இப்ப பாருங்களேன், இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஏன் கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்க. ரூ இருக்கா? இது வல்லின உகரமா? இது சரியா? வல்லின உகரமே கிடையாது. சரியா? இது என்னது? இடையின உகரம். வல்லின உகரம் வந்தால் தானே அது குற்றியலுகரம், மற்றது வந்து அது முற்றியலுகரம் தானே. அப்போ குரு என்பது முற்றியலுகரம்னு உங்களுக்கு தெரியணும். இதுலேயே குழப்பிட்டு கூடாது. குரு என்பதுன்னா அது முற்றியலுகரம். இப்போ தானே சொன்னோம், முற்றியலுகர புணர்ச்சினால என்ன நடக்கும்? இதில் இருக்கிற ஊ போயிட்டு இரு கூட்டலா ரான் வருமா? அப்படி சேர்த்தா குரு பிளஸ் அருள் என்ன வரும்? குரல் உச்சரிப்பே வரல பாருங்க. சரியா? அப்ப என்ன சொல்றோம்னா, இந்த விதி எல்லாமே நம்ம குருட்டுத்தனமா பயன்படுத்தக்கூடாது. சரியா? இப்போ ஒரு ஊருக்கு போறதுக்கு 2 வழி இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க, போகும்போது அப்போ நம்ம தனியாக போகிறதுனால ஏதோ ஒரு வழியை சூஸ் பண்ணுறோம். அது தப்பான வழின்னு வச்சுக்கோங்க. சரி, தப்புன்னு திரும்பி வந்து சரியான வழியில் போயிடுவோமா? அடுத்த வாட்டி வந்தால் வழி தெரியும், ஆல்ரெடி போயிருக்கோம், அப்போ சரியான வழியில் போயிடுவோம்ல. சேம் அதே போல தான். நீங்கள் ரொம்ப பார்த்து பயப்படுற இடத்துக்குலாம் 2 வழி தான் இருக்கும்.
இப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டா கூட அடுத்த வாட்டி அந்த தப்பை நீங்கள் பண்ண மாட்டீங்கல்ல. அப்போ அந்த தப்பை நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஏதோ ஒரு டெஸ்ட் போட்டு பண்ணிட்டா திருத்திக்கலாம்ல, கற்றுக்கலாம்ல. ஸோ அதே தான் கான்செப்ட். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து இதே விதி அப்ளை பண்ண முடியாது. இங்கே உடம்படு மெய் வரும். அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே அமைப்பு தான் பாருங்கள். இங்கேயும் பாருங்களேன், ரு இரு கூட்டல் உ. அப்போ பாருங்கள் ஒரே மாதிரியா இருக்குது பாருங்கள். இங்கேயும் மெய் உகரம், இங்கேயும் மெய் உகரம், அங்கேயும் உயிர் எழுத்து, இங்கேயும் உயிர் எழுத்து. ஆனால் இங்கே அப்படியே அந்த குட்டியில் ஒரு புணர்ச்சி நான் அப்ளை பண்ணிட்டேன். அதுவும் முட்டியில் ஒரு புணர்ச்சி ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இங்கே அதை அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணால் எனக்கு உச்சரிப்பே வரல. அப்போ இது உடம்படு மெய். அப்போ ரெண்டுத்துக்கும் கிளியர் டிஃப்ரென்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். நேற்று போன வகுப்பில் எவ்வளோ உடம்படு மெய் எடுத்துக்காட்ட நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ பார்த்தீங்களா, டி ப்ளஸ் எரியே பார்த்தோம்ல, டி ப்ளஸ் எரி. இப்போ இதில் உங்களுக்கு டவுட் வராது. ஏன்னா இங்கே தீன்னு ஒரு தனியான ஒரு எழுத்து இருக்குது. ஆனால் உகர எழுத்து வரும்போது உங்களுக்கு டவுட் வருது இல்லை. உகர எழுத்து வந்தாலே இப்போ இவ்வளோ நேரம் அதனை பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று குட்டியில் ஒரு புணர்ச்சி, இல்லை மென்தொடர் குட்டியில் ஒரு புணர்ச்சி, இல்லை தன்னொற்று இரட்டல், இல்லை முற்றியில் ஒரு புணர்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல. ஸோ இப்போ அதுலேயுமே இது போல சொற்கள் விதி விலக்காக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது உச்சரிப்பே வராது நம்ம முறைப்படி சேர்த்தா. இது உடம்படுமை. சரியா? ஸோ இவ்வு வருமா, இவ்வு கூட்டலாம் வா. உடம்படுமை வகுப்பாகலாம் பாருங்கள், புணர்ச்சி பார்ட் 1. ஸோ தயவு செஞ்சு ஆர்டராக பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ குரு ப்ளஸ் அருள் இவ்வு வருமா? அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? குரு அருள் வரும். அப்போ குருட்டுத்தனமாக நம்ம இதை வச்சுக்கிட்டு சார் இதுவும் வந்து முற்று மற்றும் ஒரே வழி, அந்த ஒரே வழி அந்த விதிப்படி வரும்னு கேட்டால் வராது. சரியா? இது லாஸ்ட் பார்த்துடலாமா? 5 குற்றிய லிகர புணர்ச்சி. குற்றிய லிகரம், இது குற்றிய லுகரம் கிடையாது, இகரம். பாருங்க, குற்றிய லிகர புணர்ச்சி. ஓகேவா? இதுக்கு ஒரு விதி இருக்கு. என்ன தெரியுமா? எவ்வரின் இயாம், எவ்வரின் இயாம், இதான் விதி. சரியா? பார்க்கலாமா? ஆல்ரெடி நான் குற்றியலிகரம் நடத்தும் போது நடத்திருப்பேன். குற்றியலிகரம் நடத்தும் போதே நிலைமொழியா ஒரு குற்றியலுகரம் இருந்து வருமொழியின் முதலெழுத்தா ஒரு எகர எழுத்து இருந்தா நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற உகரம் இகரமா மாறும்னு சொல்லியிருக்கேன்ல. சேம் அதே தான் நம்ம இங்கேயும் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வரகு பிளஸ் யாது. சரியா? வரகு பிளஸ் யாது. ஸோ இப்போ வரகு பிளஸ் யாது நம்ம பார்க்குறோம். இப்போ நிலைமொழி என்ன இருக்கு? குற்றியலுகரம் இருக்கு. என்ன குற்றியலுகரம் இது? உயிர் தொடர் குற்றியலுகரம். ஏதோ ஒரு குற்றியலுகரம் இருக்கு. வருமொழியின் முதல் எழுத்துல எகரம். எகரம் சொல்றதை விட எகர மெய். ஏன்னாங்க எந்த யாவன் யா யா ஈ யூ யூ எது வேணா வரலாம். ஆனால் பிரிச்சானே ஈ தானே ஃபர்ஸ்ட் வரும். அப்போ நிலைமொழியா ஒரு குற்றியலுகரம் இருந்து வருமொழியின் முதல் எழுத்தா ஒரு எகரமெய் இருந்தா நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற உகரம் இகரமாக தெரியும். அப்போ எப்படி உகரம் இகரமாக தெரியும் பாருங்க. கு இக்கு பிளஸ் ஊவா ஊ எப்படி மாத்திடலாம்? ஈயா மாத்திடலாமா? அப்போ இக்கு பிளஸ் ஈனான்னு வரும், கீன் வருமா? அப்போ வரகு பிளஸ் யாது எனக்கு என்ன மாறும்? வரகியாது. இவ்வளோதான் குற்றியல் லிகர புணர்ச்சி. குற்றியல் லிகரம் படிச்சோம்ல, அதுதான் குற்றியல் லிகர புணர்ச்சி. ஆனால் இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன கற்றுக்கலாம்னா, நிலைமொழியாக குற்றியல் உகரம் வந்து இங்கே எகரம் வந்தால் மட்டும் இந்த உகரம் இகரமாக மாறாது. முற்றியல் உகரம் வந்தாலும் அது அப்படி தான் மாறும். எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? அதுக்கு கதவு பிளஸ் யாது. கதவு பிளஸ் யாது பார்க்கலாமா? பாருங்க, வரகு என்பது குற்றியல் உகரம், கதவு என்பது முற்றியல் உகரம். அப்போ குற்றியல் உகரம் வந்தாலும் சரி முற்றியல் உகரம் வந்தாலும் சரி வருமொழியின் முதல் எழுத்தா ஒரு எகர மெய் வந்தா நிலைமொழியோட இருக்கிற உகரம், நிலைமொழியோட ஈறுதில் இருக்கிற உகரம், அது எந்த உகரமாகவும் இருக்கலாம். புரியுது உங்களுக்கு? அது வல்லின உகரமாகவும் இருக்கலாம், இல்லை இடையின உகரமாகவும் இருக்கலாம், இல்லை மெல்லின உகரமாகவும் இருக்கலாம். அந்த உகரம் இகரமாக தெரியும். இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, நிலைமொழியா ஒரு குற்றியல் உகரம் வந்து இங்க எகரம் வந்தா இந்த உகரம் இகரமா தெரியும் நான் சொன்னேன். இப்போ என்ன சொல்றேன்னா, முற்றியல் உகரம் வந்தாலும் சரி அந்த உகரம் இகரமா தான் தெரியும். எப்ப? வருமொழியின் முதல்ல ஒரு எகர மெய் இருந்தா. ஓகேவா? அப்போ இவு பிளஸ் ஊவா ஊ எப்படி மாறும்? ஈயா மாறுமா? அப்போ என்ன நடக்கும் நமக்கு? கதவி யாது. கதவி யாது. ஸோ இது முக்கியமானது. பாருங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் புதுசாக கற்றுக்குறோம்ல. சரியா? இவ்வளோதான் விஷயம். ஸோ 5 விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ 5 நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாமா? பாருங்க, நான் ஆல்ரெடி எடுத்துக்காட்டோட வச்சிருக்கேன். நம்ம பார்த்தா போதும். குற்றியல் உகர புணர்ச்சி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்னென்ன விதி? உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஸோ பாருங்க, வட்டு பிளஸ் ஆடினான். நிலைமொழியா ஒரு குற்றியல் உகரம் இருந்து வருமொழி முதல்ல உயிர் எடுத்து இருக்கணுமா? இங்க இருக்கிற எல்லாத்தையும் பாருங்க, அப்படிதானே இருக்கு. இங்க இருக்கிற எல்லாத்தையும் பாருங்க, அப்படிதானே இருக்கு. நிலைமொழியா ஒரு குற்றியல் உகரம் இருக்கு, வருமொழி முதல்ல ஒரு உயிர் எழுத்து இருக்கா? ஸோ பாருங்க, என்ன குற்றியல் உகரம் நீங்களே சொல்லுங்க பார்க்கும். வட்டு என்பது என்ன குற்றியல் உகரம்? பன்தொடர் குற்றியல் உகரம். பந்து என்பது மென்தொடர் குற்றியல் உகரம். எனது என்பது உயிர் தொடர் குற்றியல் உகரம். எனது என்பது உயிர் தொடர் குற்றியல் உகரம். கருத்தோடு இது என்னது? உயிர் தொடர் குற்றியல் உகரம்.
கருத்து வன்தொடர் குற்றியலுகரம், நாடு நெடில் தொடர், நெடில் தொடர் வன்தொடர் நெடில் தொடர். அப்ப எனக்கு நிலைமொழி குற்றியலுகரம். வருமொழியின் முதலெழுத்து எல்லாம் பாருங்க உயிரெழுத்தா தானே இருக்கு. இப்படி இருந்தா இங்க இருக்கிற அனைத்துலையுமே என்னதான் நடக்கும்? உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சரியா? ஸோ இது மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன ஆன்சர் வரும்னு. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுட்டா போதும். நான் வேணா ஒன்று சால்வ் பண்ணி காட்டா. இப்போ எனது ப்ளஸ் உயிர் பார்க்கலாமா? ஸோ தூ இத்து கூட்டல் ஊவா, உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடிடுச்சா? அடுத்து என்ன வரும்? இந்த இத்து தானே இங்கே இருக்கு உயிர். நீங்கள் நோட்டில் எப்படியே சால்வ் பண்ணி வச்சிங்க. இப்போ இத்து கூட்டல் ஒன்றாவது தூ, அப்போ என்ன வரும்? எனது உயிர்னு வரும். திரும்பவும் எனது உயிர்னு வரும். நம்ம என்ன நினச்சிப்போம்? இந்த ஊ மட்டும் போயிடுது போல, எனது உயிர்னு வந்துடுது போல நினைப்போம். ஸோ அது எப்படி வருதுன்னு புரிஞ்சுங்க. ஓகேவா? எப்படி வருது? இந்த உயிரெழுத்தை கண்டு இங்கே இருக்கிற உட்குரல் மெய்யை விட்டு ஓடிடுது. அடுத்து இந்த மெய்யும் உயிர் சேர்ந்து இங்கே தூவா ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ எனது ப்ளஸ் உயிர் எனது உயிர். அப்போ நாடு ப்ளஸ் எல்லாம் நாடெல்லாம் என்ன வரும்? நாடெல்லாம். இந்த டே எப்படி வந்துச்சு? இட்டு கூட்டலையே டே. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ இங்கே கூ இக்கு கூட்டல் ஊவா, ஊ போயிடுமா? இக்கு கூட்டல் ஆக்கா என்ன வரும்? எனக்கு கொக்கழகுன்னு வரும். இது என்ன வரும்? மாடில்லைன்னு வரும். இங்க என்ன வரும்? கருத்தோடு இசைத்த. சரியா? இந்த டூக்குள்ள ஊ போயிட்டு இட்டு கூட்டலி டீன்னு வந்துடும். அந்த வார்த்தை மட்டும் கவனிங்க. டேன்னு வரும், இங்க கான் வரும், இங்க டீன்னு வரும். அடுத்து இங்க தான் வரும். என்ன வரும்? பந்தாட்டம். இத்து கூட்டலாம் தா. அடுத்து என்ன வரும்? வட்டாடினான். வட்டு பிளஸ் ஆடினான் வட்டாடினான். வட்டு பிளஸ் ஆடினான்னு வரும், வட்டாடினான் வரும். இப்போ நீங்க பாருங்க, அந்த வட்டு பிளஸ் ஆடினாலே நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கலாம். கவனிங்க. வட்டு பிளஸ் ஆடினான். இப்போ டூ இட்டு கூட்டல் ஊ. நிலைமொழி இறுதியில் ஒரு உயிரெழுத்து இருக்கு, வருமொழியின் முதலில் ஒரு உயிரெழுத்து இருக்கு. இப்படி ரெண்டு உயிரெழுத்துக்கள் வந்தா ஓசைகள் சேராது. அதை சேர்த்து வைக்கிறமே என்னமை? உடம்படுமை. தமிழ் எதுலாம் உடம்படுமை? ஈ இ இவ்வு. டீட்டெயிலாக போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். நிலைமொழியோட இறுதியில் என்ன உயிரெழுத்து வருதுன்றதை பொறுத்து தான் நம்ம ஈயா இவ்வான்னு முடிவு பண்ணும். நிலைமொழியோட இறுதியில் ஈ ஈ ஐ வந்தா எது வரும்? ஈ வருமா? அந்த மூணை தவிர்த்து மற்ற உயிரெழுத்துக்கள் வந்தா இவ்வு வருமா? அப்ப இங்க இவ்வு தானே வரணும். அப்ப பாருங்க, வட்டு பிளஸ் இவ்வு பிளஸ் ஆடினான். இவ்வு கூட்டலா வா. அப்ப என்ன கிடைக்கணும்? வட்டு வாடினான் வரணும். உங்களுக்கே நீங்களே வச்சு பாருங்க. வட்டு பிளஸ் ஆடினான் வட்டு வாடினான் வரதே தப்புன்னு தெரியுது இல்ல? அப்ப உடம்படுமையும் சரி குற்றியல் உறுப்புணர்ச்சியும் சரி ரெண்டுக்கும் ஒரே அமைப்பு போல இருந்தாலும் ரெண்டும் வேற வேற. சரியா? அதனால இதுக்கு இது நம்ம மாத்தி போட்டுருவோமே, நீங்க பயப்படவே தேவையில்லை. உங்களால கிளியரா அது கண்டுபிடிக்க முடியும். சரியா? அது தப்புன்றதுக்காக தான் நான் அந்த எடுத்துக்காட்டு கொடுத்தேன். மற்ற எல்லாமே நான் சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதை சால்வ் பண்ணோம்? கருத்து ப்ளஸ் அதனோடு மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக? ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாமா? குற்றியல் உறுப்புணர்ச்சி புரிஞ்சிருச்சா? ஸோ ரூலை திரும்ப சொல்லிடுறேன். நிலைமொழியாக ஒரு குற்றியல் உகரம் வந்து வருமொழியின் முதல் எழுத்தா ஒரு உயிர் எழுத்து வந்தால் உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இந்த ரெண்டு விதியும் அப்ளை ஆகும். ஸோ இதுதான் குற்றியல் உகர புணர்ச்சி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மென்தொடர் குற்றியல் உறுப்புணர்ச்சி பார்க்கலாமா? ஆல்ரெடி எடுத்துக்காட்டுகள் நம்ம தான் பார்த்துட்டோமே. ஸோ இப்போ திரும்ப கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிலைமொழியாக ஒரு மென்தொடர் குற்றியல் உகரம் இருந்து, சரியா, வருமொழியின் முதல்ல உயிரெழுத்து இருந்தாலும் சரி உயிர்மெழுத்து இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அந்த நிலைமொழியாக இருக்குது தெரியுமா, அதுதான் முக்கியம். அதில் இருக்கிற மெல்லினமை போயிட்டு அதற்கு இனமான வல்லினமை உள்ள வரும். இவ்வளோதான் விஷயமே. சரியா? நம்மளுக்கு உயிரெழுத்து இருந்தால் அடுத்த கட்டம் ஒரு ரூல் போகும், உயிர்மை எழுத்து இருந்தால் அடுத்த கட்டம் எந்த ஒரு ரூலும் போகாது. அதுதான் பார்க்கலாம். கரும்பு ப்ளஸ் வில் ஃபர்ஸ்ட் இப்போ மாற்றிக்கலாமா? ஸோ இப்போ கருப்பு ப்ளஸ் வில். இப்போ இங்கே என்ன இருக்கு? உயிர்மை எழுத்து இருக்கு. அப்ப இங்க வல்லின உயிர்மை எழுத்து கூட இல்ல. வல்லின உயிர்மை எழுத்து வந்தா வல்லினமாச்சு மிகும். அப்ப எதுவுமே நடக்காது. கருப்பு வில். இவ்வளவுதான் ஆன்சர். கரும்பு பிளஸ் வில் கருப்பு வில். இவ்வளவுதான் ஆன்சர். அப்ப இங்க உயிரெழுத்து இருந்திருந்தா அடுத்த ரூல் போகும். உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும் போகும். இங்க உயிர்மை எழுத்து இருக்கு, ஆனா வல்லின உயிர்மை எழுத்து இருந்தா வல்லினமாச்சு மிகுந்திருக்கும். இங்க வல்லின உயிர்மை எழுத்து இல்லை. இது என்னது? இடையின உயிர்மை எழுத்து. அப்ப எதுவுமே நடக்காது. நார்மலா கரும்பு பிளஸ் வில் கருப்பு வில். அடுத்தது சுரும்பு பிளஸ் நான் பாருங்களேன். சுரும்பு எப்படி மாறும்? சுருப்பு. திரும்ப இங்க பாருங்க, வல்லின உயிர்மை எழுத்து இல்லை, அப்ப சுருப்பு நான். அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? அடுத்தது இது நீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நஞ்சு பிளஸ் பல் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒன்னொன்னுக்கு ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளவுதான். சரியா? ஸோ இரும்பு பிளஸ் ஆணி பார்க்கலாமா? என்ன வரும்? இப்பு. அப்ப இருப்பு பிளஸ் ஆணி. ஸோ பூ.
இப்போ கூட்டல் அடுத்த கட்டத்துக்கு போறோம். ஏன் அடுத்த கட்டத்துக்கு போறேன்? இங்க உயிரெழுத்து இருக்கு. உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். இப்போ கூட்டலா பா என்ன வரும்? இருப்பாணி. இருப்பாணி எனக்கு என்ன வரும்? இருப்பாணின்னு வரும். சரியா? ஸோ 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். அங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ 2த்துக்குமே ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல. அடுத்து பாருங்க மருந்து பிளஸ் பை. மருந்து பிளஸ் பை இதான் இதுக்கான எடுத்துக்காட்டு. மருந்து பிளஸ் பை பார்க்கலாமா? ஸோ அப்படிங்க சால்வ் பண்ணிடுறோம் பாருங்க. ஸோ நிலையம்படி ஒரு குட்டியில் வரும். என்ன குட்டியில் வரும்? மென்தொடர் குட்டியில் வருமா? அதில் இருக்கிற மெல்லினமைக்கு இனமான வல்லினமை போடணுமா? ஸோ இப்போ இந்துக்கு எது? இத்து. அப்போ இந்துக்கு இத்துன்ற ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது. நம்ம பேசிக் நிறைய பார்த்துருக்கோம். வல்லினமும் மெல்லினம் ஒரே இனம். எந்த வல்லினத்துக்கு எந்த மெல்லினம், எந்த மெல்லினத்துக்கு எந்த வல்லினம் உங்களுக்கு தெரியணும். எழுத்துக்களின் பிறப்பு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ மருத்துன்னு மாறுமா? ஸோ இப்போ நீங்கள் அடுத்து என்ன நடக்கும் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ உயிரெழுத்து இருந்திருந்தா உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இதுக்கு போவோம். இங்க உயிர்மை எழுத்து இருக்கு, அப்ப அதுக்கு போவாது. ஆனா வல்லினமிகும். ஏன்னா அது காச தாப்ப வருஷ தானே. அப்ப என்ன வரும்? மருத்துப்பை. அப்ப மருத்துவம்னு ஒரு வார்த்தை பிறக்கிறதுக்கே அடிப்படையா இருந்திருக்கிறது மருந்துன்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியுதா இயல்பா? எல்லாரும் தோணும், ஏன் இந்த மாதிரி இவ்வளவு அடிப்படையா பார்க்கணும்? அதான் யாராலும் யூகிக்க முடியாத ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும் அடிப்படை புரிஞ்சா. சரியா? ஒண்ணுமே பெரிய பெரிய விஷயம்லாம் இல்லை, சீக்கிரட்லாம் இல்லை. சின்ன சின்ன விஷயத்துல நம்ம பேசிக்கா அழகாக கத்துக்கிட்டு போனாலே போதும். ஸோ பாருங்க மருந்து பசை மருத்துப்பை அவ்வளவுதான். அடுத்து போலாமா? ஸோ இவ்வளவுதான். புரியுது இல்லை? மென்தொடர் இதுலயும் எனக்கு தெரியும். சில பேர் டவுட் கேட்பீங்க. என்னன்னா நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் நான் சொல்லாமல் போயிடலாம். இது யாருக்கு தெரியுமா? ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது உறுத்தும். சரி, அந்த உறுத்தலுக்கு நான் இங்கே விடை சொல்றேன். சார் பந்து பிளஸ் ஆட்டம்னு அங்கேயே ஒன்று பார்த்தோம், குற்றியல் குரப்பு சொன்னீங்க. அது ஒரு மென்தொடர் குற்றியல் குரம் தானே. அப்ப இதுலயும் வந்து இந்த இத்தா மாதிரி 10 பிளஸ் ஆட்டம் 10 ஆட்டம்னு வருமானு கேட்கலாம். இதே தான் எனக்கும் தோணும். நம்ம எல்லாரும் அதான தோணும். ஸோ இது அப்படி வராது. ஏன்னா அந்த பொருளே தெரியுது இல்லை. ஸோ இதில் வந்து நன்னூல்லையும் சில எளிமையான உரைகள்லையும் போய் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு வேற விதி, இதுக்கு வேற விதி, இப்படி இருந்தால் தான் இதை பயன்படுத்தணும், இப்படி இருந்தால் தான் இதை பயன்படுத்தணும். அவங்க கிளியராக அவ்வளோ சொல்லலை. சரியா? ஸோ அப்போ இருக்கலாம், இன்னும் டீப்பாக போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இருக்கலாம். தமிழ் எவ்வளோ பெரிய கடல். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டு கூட நீங்கள் நான் வச்சிங்க. ஓகேவா? இது தாண்டி இன்னும் சில எடுத்துக்காட்டுலாம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம பொருட்கோள்னு ஒன்று படிப்போம் தெரியுமா? ஆற்று நீர் பொருட்கோள், மொழிமாற்று பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அலைமறி பாப்பு பொருட்கோள். அதில் அலைமறி பாப்பு பொருட்கோள் கிடையாது, அது பாம்பு. அங்கே பாம்பு பாப்புன்னு மாறி இருக்கும். பாம்பு எப்படி மாறி இருக்கும்? பாப்புன்னு மாறி இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்க. அலைமறி பாப்பு பொருட்கோள். அப்போ பாம்பு என்பது ஒரு என்னது? வன்தொடர் குட்டியில். பாம்பு என்பது மென்தொடர் குட்டியில் வரும். இன்னும் இருக்கா? அந்த மென்தொடர் வன்தொடரா மாறும். பாம்பு பாப்பு. புரியுதா இல்லையா? பாம்பு இது என்ன குட்டியில் வரும்? மென்தொடர் குட்டியில் வரும். ஸோ இது பாப்புன்னு பயன்படுத்தியிருப்பாங்க. அங்கே அலைமறி பாப்பு கிடையாது. அப்போ அது பாம்பு. அலைனா புற்று. ஒரு புற்றுக்குள்ள பாம்பு ஃபர்ஸ்ட் தலையை விட்டு கடைசியா வால் உள்ள போமா? ஆனா திரும்ப வந்தா தலை மேல வந்து வாழு கீழே போயிடுமா? இது போல ஒரு செய்யல மேல கீழே படிச்சா புரியாது, கீழே இருந்து மேல படிச்சா புரியும். அதுதான் அலைமறி பாப்பு பொருட்கோள். சரியா? ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இது உதவும். ஸோ அதான் சொல்ல வரேன். பொருளே தெரியும் போது நம்ம நார்மலாக எப்பயும் போல பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் கொடுத்த சில எடுத்துக்காட்டு கூட நீங்கள் நான் வச்சுட்டா போதும். ஓகேவா? இப்போ நஞ்சு ப்ளஸ் பல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறோம். அப்போ நச்சு பொருள்ன்றோம்னா நச்சு பொருள். அப்போ நச்சு பொருளை எப்படி பிரிக்கலாம்? நச்சு பிளஸ் பொருள் பிரிக்கிறது தப்பா? நஞ்சு பிளஸ் பொருள். அந்த நஞ்சு எப்படி நச்சின்னு மாறிச்சுன்னு புரியுதா? இஞ்சுக்கு இச்சுக்கு என்ன தொடர்புன்னு உங்களுக்கு புரியும்ல? 2 இணை எழுத்து. அதுதான் மென்தொடர் குற்றியல் உரப்புணர்ச்சி. அடுத்து போயிடலாமா? இதுதான் தன்னொற்று இரட்டல். நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. பாக்குறீங்களா எவ்வளவு எடுத்துக்காட்டு வச்சிருக்கேன்னு? எல்லாமே புத்தகத்திலேருந்து இருக்கு எடுத்தது தான். இன்னும் நம்ம தனியாக வெளிலலாம் போய் போல. இவ்வளோ எடுத்துக்காட்டு வச்சிருக்கேன். இவ்வளோ எடுத்துக்காட்டுமே இந்த 4 வகைக்குள்ள அடங்கிடும். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க நான் வச்சிருக்கிற எல்லாமே இறுதியில 2 இருக்கா பாருங்க. இங்க இருக்கிற 7 எடுத்துக்காட்டுலையும் நிலைமொழியோட இறுதியில 2 இருக்கா? இங்க இருக்கிற எடுத்துக்காட்டுல நிலைமொழியோட இறுதியில ரூ இருக்கா? சரி, அப்படி கவனிச்சிங்க. ஃபர்ஸ்ட் அங்க 2 இருக்கு, ரூ இருக்கா? அப்ப நிலைமொழியோட இறுதியில 2 ரூ இருந்தா தன்னோட ஒற்றை இரட்டிக்கும். 2க்கு இட்டு ரூக்கு இரு. அது புரிஞ்சிருச்சு. இதுல 2 வகை இருக்குன்னு சொன்னோம். ஒன்னு நெடில், ஒன்னு உயிர். நீங்களே பாருங்க. சோறு என்ன குட்டியில் உகரம்? நெடில் தொடர் குட்டியில் உகரமா? 6 நெடில் தொடர், 6 நெடில் தொடர். கிணறு உயிர் தொடர், கயிறு உயிர் தொடர், வயிறு உயிர் தொடர், களீறு வயிறு எல்லாமே உயிர் தொடர். ஒன்னு நெடில் தொடர் குட்டியில் உகரமா இருக்கும், இல்ல உயிர் தொடர் குட்டியில் உகரமா இருக்கும். அடுத்து பாருங்க, இங்கேயும் அதேதான். ஒன்னு நெடில் இருக்கும், இல்ல உயிர் இருக்கும். பாருங்க, நெடில் 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 உயிர் உயிர் உயிர். அப்ப இதுக்கு ஸ்டேட்மெண்ட் அப்ப எப்படி சொல்லலாம்?
ரொம்ப எளிமையாக நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திக்கலாம். சரியா? ஸோ இப்போ நிலைமொழியாக ஒரு நெடில் தொடர் அல்லது உயிர் தொடர் குற்றியலுகரம் வந்து அதன் இறுதி எழுத்து டூ இல்லை ரூ பேச்சு வழக்கில் எழுதிக்கலாம். இல்லை டகரமாகவோ அல்லது ரகரமாகவோ இருந்தால் தன் ஒற்று இரட்டும், இந்த மாதிரி சிம்பிளாக எழுதிக்கலாம். எப்பயுமே நான் அந்த ஸ்டேட்மெண்ட் போய் மனப்படம் பண்ணக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டா ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுறது தான். ஸோ சிம்பிளாக நான் வச்சுக்கலாம். இதுதான் தன்னொற்று இரட்டல். ஓகேவா? சரி, சால்வ் பண்ணி பார்க்கலாமா? காடு இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. என்னென்னு வரும்? காட்டுக்கோழின்னு வரும். என்னென்னு வரும்? காட்டுக்கோழின்னு வரும். சரி, காடு பிளஸ் கோழி எப்படி வரும்? காட்டுக்கோழி. அடுத்து நீங்க சொல்லுங்க பார்ப்போம். காடு பிளஸ் மரம் எப்படி வரும்? காடு எப்படி ஃபர்ஸ்ட் மாறும்? காட்டு பிளஸ் மரம்னு மாறும். ஃபர்ஸ்ட் இப்படி மாத்திடலாமா? அடுத்து வீடு பிளஸ் தோட்டம் எப்படி மாறும்? வீட்டு பிளஸ் தோட்டம்னு மாறும். வீட்டு பிளஸ் தோட்டம்னு மாறும். கோடு பிளஸ் உயிர் எப்படி மாறும்? கோட்டு பிளஸ் உயிர்னு வரும். முரடு பிளஸ் காலை எப்படி வரும்? முரட்டு பிளஸ் காலைன்னு வரும். அடுத்தது பகடு பிளஸ் வாழ்க்கை எப்படி வரும்? பகட்டு பிளஸ் வாழ்க்கை. ஸோ இப்படி வரும். அடுத்து விளையாடு பிளஸ் பருவம் எப்படி வரும்? விளையாட்டு பிளஸ் பருவம்னு வரும். அவ்வளோதான். ஸோ அப்போ நிலைமொழியோட இறுதியில் டூ இருந்ததுனால எல்லாத்திலையுமே நான் இட்டு போட்டுக்கிட்டேன்னா, எல்லாத்திலையும் இட்டு போட்டேன்னா இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ இங்கேருந்து ஒன்று நெடில் தொடர் உயிர் தொடர், நீங்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்க போதும். ஒரு சொல்லோட இறுதியில் டூ இருக்குது, அது என்ன குட்டியில் தூரமாக இருக்குது? ஒன்று நெடில் தொடராக இருக்குது, இல்லை உயிர் தொடராக இருக்குது. நான் இப்போ ஒற்றை இரட்டிச்சிட்டேன். இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ எங்கெங்கெல்லாம் வல்லின மிகும் பாருங்களேன். இங்கே வல்லினம் இருந்துச்சு, ஆனால் வல்லினம் மிகுந்துச்சு. இப்போ வல்லினம் மிகாது, இங்கே மிகும். ஸோ இங்கே உயிர் எடுத்து அது இருக்கட்டும். இங்கே வல்லினம் மிகும், இங்கே மிகாது, இங்கே வல்லினம் மிகும். சரியா? ஸோ பாருங்க, காட்டு பிளஸ் மரம், காட்டு மரம். அவ்வளோதான். அடுத்து இங்கே பாருங்க, இங்கே வரும் வீட்டு தோட்டம், இத்து வரும். ஸோ அடுத்தது பாருங்க, கோடு பிளஸ் உயிர். இப்போ இங்கே திரும்ப குற்றியல் உறுப்பு உணர்ச்சிக்கு நம்ம போகிறோம். ஸோ இங்கே டூ இட்டு குட்டலுவா உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? கோட்டுஹீர். என்னன்னு வரும்? கோட்டுஹீர். கோடு பிளஸ் உயிர், கோட்டுஹீர். கோடு, இந்த கோடுன்றது ஒரே ஒரு சொல், பல பொருள் தரும். ஏனையோட தந்தத்துக்கு பேர் கோடு, பல்வேறு விலங்கினங்களோட கொம்புக்கு பேர் கோடு, குளக்கரைக்கு பேர் கோடு, மரக்குச்சி மரத்துல கிளை இருக்கு பேர் அதுக்கும் பேர் கோடு. இப்படி கோடுக்கு பல பொருள் இருக்கு. சரியா? ஸோ உயிர்னா நகம். ஸோ அப்போ கோடு பிளஸ் உயிர் கோட்டுஹீர். கோடு கோட்டுன்னு மாதிரி கோட்டு பிளஸ் உயிர் கோட்டுஹீர்னு மாறுது. அடுத்து முரட்டு பிளஸ் கலை, முரட்டு கலை நம்ம இங்கே பார்த்தோம்னா இக்கு வரும். பகடு பிளஸ் வாழ்க்கை, பகட்டு வாழ்க்கை. என்ன வரும்? பகட்டு வாழ்க்கை. அடுத்து பாருங்க, விளையாட்டு பிளஸ் பருவம், விளையாட்டு பருவம் இப்போ வரும். ஏன்னா பா வரிசை இருந்தால் வல்லினம் மிகும். இவ்வளோதான் டூ வரிசை. அடுத்து ரூ வரிசை போயிடலாமா? சரி, சோறு பிளஸ் பானை. ஸோ இதில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணுறீங்களா? ஸோ இதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க போதும். இது மட்டும் கயிறு பிளஸ் வண்டி மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சோறு பிளஸ் பானை, சோறு எப்படி மாறும்? சோற்று. சோறு எப்படி மாறும்? சோற்று. ஆறு எப்படி மாறும்? ஆற்று. அப்படி மாத்திட்டா சோற்று பானைன்னு வரும். ஏன் இப்போ வந்துச்சு? ஏன்னா வல்லின உயிர்மை எழுத்து. ஸோ இப்போ ஆறு பிளஸ் நீர் என்னன்னு வரும்? ஆற்று நீர். அடுத்து என்ன வரும்? ஆறு பிளஸ் கரை. இது வேணா பார்க்கலாம். ஆறு பிளஸ் அம் பிளஸ் கரை. தமிழை வந்து ஒரு ஒட்டுநிலை மொழின்னு சொல்லுவாங்க. நிறைய இடைச்சொற்கள் சேர்ந்து வரும். அப்போ ஆறு பிளஸ் கரையை ரெண்டு வகையிலையும் நம்ம சொல்லலாம். ரெண்டுமே சரிதான். இப்போ நான் சொன்னது போல இங்க ஆற்றுக்கரைன்னு சொல்லலாம். பட் அது ஒரு ஓசை நீமிக்காகவும் ஒரு முழுமைக்காகவும் அங்கே ஒரு இடைச்சொல் வருது. ஆறு பிளஸ் அம் பிளஸ் கரை ஆற்றங்கரைன்னு வரும். பாருங்களேன், ஆறு. நீங்க இங்கே வாங்க, அந்த விதிக்கு வாங்க. நிலைமொழியான குட்டிலுக்குறம் இருக்கு, ஒரு நெடில் தொடர் குட்டிலுக்குறம் இருக்கா? நான் சொல்லிருக்கேன், நெடில் தொடரோ இல்லை உயிர் தொடரோ இருக்கணும். இருக்கு. டூ ரூல முடிஞ்சிருக்கா? முடிஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஒற்றை இரட்டிக்கலாம். அப்ப ஆறு என்னன்னு வரும்? ஆற்று. ஆற்று பிளஸ் அம். இப்ப என்ன நடக்கும்? ரூக்குள்ள இருக்கிற ஊ போயிடுமா? இரு கூட்டலாம் ராவா. அப்ப ஆற்றம். ஆற்றம் பிளஸ் கரை. நிலைமொழியோட இதில் இம்மு இருந்தால் அது மகர ஈற்றுப்புணர்ச்சி. இம்மு போயிட்டு அங்க இதற்கு இனமான மெல்லின வரும். காக்குள்ள இக்கு, இக்கோட இன எடுத்தது இங்கு. அப்ப என்ன வரும்? எனக்கு ஆற்றங்கரைன்னு வரும்.
ஆறு ப்ளஸ் கரை ஆற்றங்கரை எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இதுவும் சரி இதுவும் சரி தான், பட் இதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். கிணறு ப்ளஸ் தவளை கிணற்று தவளை. களிறு ப்ளஸ் மறுப்புனாது களிற்று மறுப்பு. வயிறு ப்ளஸ் பசினாது வயிற்று பசி. வயிறு ப்ளஸ் வலி வயிற்று வலி. அப்போ வயிற்று பசியில் இப்பு வரும், ஆனால் இங்கே இவ்வு வராது. ஏன்னா இது வலியின உயிர்மெழுத்து, இது இடையின உயிர்மெழுத்து. ஸோ அதையும் நீங்கள் நான் வச்சுங்க. ஸோ இவ்வளோ தன் ஒற்று இரட்டம். ஸோ கிளியராக சொல்லிடுறேன். நிலைமொழியோட இறுதியில் டூரு இருந்து டூரு மட்டும் இருந்தால் பார்த்தாது அது நெடில் தொடர் குட்டிலுகரமாவோ அல்லது உயிர் தொடர் குட்டிலுமாவோ இருந்தால் இட்டு இரு போட்டுக்கணும். இதுதான் தன் ஒற்று இரட்டல். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஸோ பார்த்துருக்கோம், இவ்வளோ எடுத்துக்காட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதில் நான் உங்களுக்கு கொடுத்தது என்னன்னா கயிறு ப்ளஸ் வண்டி. அடுத்து முற்றியல் உகரப்புணர்ச்சி. முற்று மற்றும் உறவு வழின்னு சொன்னால் குற்றியல் உகரப்புணர்ச்சி எப்படி புணருதோ அதே போல தான் முற்றியல் உகரப்புணர்ச்சியும் புணரும். இதுலேயும் இந்த ரெண்டு விதி, உயிர் வேறு உக்குரல் மெய் விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஸோ இப்போ கதவு ப்ளஸ் அழைப்பு அப்படியே எழுதிட்டா கதவடைப்பு. செலவு ப்ளஸ் அழித்தான் செலவழித்தான். வரவு ப்ளஸ் அறிந்தான் வரவறிந்தான். சரியா? அடுத்தது பாருங்க. உறவு பிளஸ் அழகு உறவழகு. நிலவு பிளஸ் ஒளி நிலவொளி. ஸோ பதிவு பிளஸ் என் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. பதிவு பிளஸ் என் ஆன்சர் பண்ணுங்க. அப்போ குற்றியலுகரப்புணர்ச்சி என்ன விதியோ அதே தான் முற்றியலுகரப்புணர்ச்சியும் விதி. அப்போ குற்றியலுகரமாக இருந்தாலும் சரி முற்றியலுகரமாக இருந்தாலும் சரி உயிர் வேறு உக்குரல் மெய் விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. குற்றிய லிகர புணர்ச்சி நான் ஆல்ரெடி சொன்னது தான். சரியா? நிலைமொழியாக ஒரு குற்றியல் உகரம் இருந்து வறுமொழியின் முதல்ல ஒரு எகர எழுத்து இருந்தால் நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற உகரம் இகரமாக மாறும். பாருங்க. களிறு ப்ளஸ் யானை. இது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இது நீங்கள் ஆன்சர் பண்ணணும். களிறு ப்ளஸ் யானை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நான் வச்சுங்க களிறு ப்ளஸ் யானை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கொக்கு ப்ளஸ் யாது கொக்கியாது, நம்ம தான் தெரியுமே. குரங்கு ப்ளஸ் யாது குரங்கியாது. கதவு ப்ளஸ் யாது கதவியாது. இவ்வளோதான். ஸோ இப்போல்லாம் நம்ம பார்க்குறது ஓரளவு எளிமையான விதி. இதுக்கப்புறம் வர வகுப்பு தான் நீங்கள் எதிர்பார்க்குற கடினமான புணர்ச்சி விதி வரும். ஸோ தொடர்ந்து வகுப்பு கவனிச்சுட்டே வாங்க. ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லா புணர்ச்சி விதியும் கண்டிப்பாக நடத்தி தரேன். அதே போல் நம்மளோட களம் டெஸ்ட் பேட்சோட ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த 3 நாளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 10% டிஸ்கவுண்ட் சொல்லியிருந்தோம். அது கடைசி நாள். சரி, அன்றைக்கி 17ஆம் தேதி காணும் பொங்கல் 15, 16, 17. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க விருப்பம் இருந்தால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் நம்ம செட் பண்ணுறோம் மினிமம் தான் செட் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு ஒரு 10% குறைஞ்சி வரும். டெஸ்ட் பேட்சோட நோக்கம் என்ன, எதுக்காக இதை கொடுக்குறோன்னா டீட்டெயில்டாக 1 வீக் கழித்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ கிளியராக புரியும். ஸோ அந்த 1 வீக் கழித்து நான் வீடியோ கொடுக்குறேன், லென்த்தாக கொடுக்குறேன். நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ரெஜிஸ்டர் பண்ணவங்க திரும்ப ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும். சரியா? ஸோ இப்போ 5 வகை பார்த்துருவோம். ஸோ 5 வகை நம்ம ரிவிஷன் பண்ணிடலாமா? நம்ம எப்பயும் ரிவிஷன் பண்ணுவோம்ல, பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தது மொத்தமாக நம்ம கண்ணு முன்னாடி வந்துருச்சா? ஸோ குற்றியல் உகரப்புணர்ச்சி, மென்தொடர் குற்றியல் உகரப்புணர்ச்சி, தன்னொற்று இரட்டல், முற்றியல் உகரப்புணர்ச்சி, குற்றியல் இகரப்புணர்ச்சி. ஸோ குற்றியல் உகரப்புணர்ச்சி என்ன வச்சுருக்கேன்? இயல்பு ப்ளஸ் இல்லை. ஸோ குற்றியல் உகரப்புணர்ச்சி என்ன நடக்கும்? நிலைமொழியாக ஒரு குற்றியல் உகரம் வந்து வறுமொழியின் முதல்ல ஒரு உயிரெழுத்து வந்தால் அந்த 2 விதி வரும். அதுதான் குற்றியல் உகரப்புணர்ச்சி. ஸோ அப்போ இயல்பு இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் போயிடுமா? இப்பு கூட்டலி பி இயல்பில்லை. என்ன வந்துடும்? இயல்பில்லை. இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா விதி சொல்கிறாங்க. என்னன்னா இது வந்து இந்த மாதிரி சொற்களை மட்டும்தான் அப்ளை ஆகும். பாருங்களேன். நடப்பது பிளஸ் ஏ. இப்போ நிலைமொழியாக ஒரு குற்றியல் உகரம் இருந்து வறுமொழியின் முதல்ல உயிரெழுத்து இருந்தால் உயிர் வரும் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே தான். 99%. இதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கிறது. இதெல்லாம் நான் வச்சு ஏன்னா இதுவே கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இங்கே உடம்படுமை வரும். இங்கே என்ன வரும்? உடம்படுமை வரும். இப்போ நடப்பது பிளஸ் ஏ வேணா குற்றியல் உகரப்புணர்ச்சி படி நான் அப்ளை பண்ணால் இங்கே இத்து கூட்டலுவா உயிர் வரும் உக்குரல் போயிடுமா? இத்து கூட்டலையே அப்போ என்ன வரும்? நடப்பதேன்னு வருமா? ஸோ இது தப்பு. எப்படி திரும்ப வரணும்? நடப்பது பிளஸ் ஏவா சொத்துவா இத்து கூட்டலுவா. நிலைமொழி எரிதிலும் ஒரு உயிரெழுத்து வறுமொழி முதலும் ஒரு உயிரெழுத்து தான் ஓசைகள் சேராது. அதை சேர்த்து வைக்கிறமே என்னமை உடம்படுமை. இ ஐ இருந்தால் ஈ வரும். இங்கே மற்ற உயிரெழுத்து இருக்கு, அப்போ இவ்வு வரும். ஸோ இவ்வு கூட்டல் ஏ என்ன வரும்? அப்படியே ஜஸ்ட் எழுதுறேன். வேன்னு வருமா? அப்போ எனக்கு ஆன்சர் நடப்பது வே. இப்போ புரியுதா? பறப்பது பிளஸ் ஏ கேட்டானா எக்ஸாம்ல பறப்பது வே. பறப்பதே ஆன்சர் கிடையாது, பறப்பதுவே. புரியுதா? ஏன்னா இது மாதிரி தான் நம்ம படிச்சுட்டோம், கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணி நான் வச்சிங்க. சரியா?
சில பேர்லாம் நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பாங்க. நான் அந்த களம் டெஸ்ட் பேட்செல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு போயிருப்பாங்க. பாருங்கள் ரிவிஷன், நம்ம எல்லா வீடியோலையுமே கடைசியில் ஃபுல் ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள். அடுத்து பார்க்கலாமா? நஞ்சு ப்ளஸ் பல். இது நான் உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நிலைமொழி ஒரு மென்தொடர் கூட்டில் வந்தால் எப்படி மாறும்? அதுக்கு இனமான வல்லினமே வரும். ஓகேவா? அடுத்து வீடு ப்ளஸ் தோட்டம். தன்னொற்று இரட்டல். நிலைமொழியோட இறுதியில் ஒரு டூ ரூ இருந்தால் ஒற்று இரட்டிக்கும். இதுதான் தன்னொற்று இரட்டல். ஸோ அப்போ இது என்னது? குற்றியல் உறுப்புணர்ச்சி எப்படியோ அதே போல தான் முற்றியல் உறுப்புணர்ச்சி. உயிர்வன் உக்குரல் மெய் விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்பு. இது பாருங்க, குற்றியல் இகரப்புணர்ச்சி. நிலைமொழியாக ஒரு குற்றியல் உரை இருந்து வருமொழி முதல்ல ஒரு எகரம் இருந்தால் நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற உகரம் இகரமாக தெரியும். ஸோ இந்த 5 இதுலேயும் நீங்கள் கிளியராக இருப்பீங்க நம்புறேன். ஸோ குற்றியல் உறுப்புணர்ச்சி, நிலைமொழியாக ஒரு குற்றியல் உகரம் வந்து வருமொழியின் முதல்ல ஒரு உயிரெழுத்து வந்தால் நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற உகரம் போயிட்டு அந்த மெய்யும் உயிரும் சேரும். அடுத்தது பார்த்தது மென்தொடர் குற்றியல் உறுப்புணர்ச்சி. நிலைமொழியாக ஒரு மென்தொடர் குற்றியல் உரை இருந்தால் அதில் இருக்கிற மெல்லின மெய்க்கு இனமான வல்லினமே வரும். அடுத்தது பார்த்து தன்னொற்று இரட்டல். நிலைமொழியோட இறுதியில் டூ ரூ இருந்து அது நெடில் தொடர் குற்றியல் உகரமாகவோ உயிர் தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் அது பார்த்தீங்கன்னா தன்னோட ஒற்றை இரட்டிக்கும். டூ இருந்தால் இட்டு வரும், ரூ இருந்தால் இரு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முற்றியல் உறுப்புணர்ச்சி. குற்றியல் உறுப்புணர்ச்சி எவ்வழியோ அதே வழி தான் முற்றியல் உறுப்புணர்ச்சியும். உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்தது பார்த்தீங்கன்னா குற்றியல் இகரப்புணர்ச்சி. நிலைமொழியாக ஒரு குற்றியல் உகரம் வந்து வருமொழியின் முதல்ல ஒரு எகர மெய் வந்தால் நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற உகரம் இகரமாக தெரியும். இது குற்றியல் உகரம் வந்தால் மட்டும் இல்லை, முற்றியல் உகரம் வந்தாலும் இது நடக்கும். நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வீடியோவில் சொன்னேன். ஸோ இதுதான் இன்றைய வகுப்பு. ஸோ தொடர்ந்து கடினமாக படிங்க. நம்ம அடுத்த புணர்ச்சி வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.